உங்களை உயிரோட சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு காந்திராமன் தெரியுமா? காந்தியை தெரியும், குடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. காந்திராமன் யாரு? குடிக்கலாம்னு சொல்லியிருக்காரா? நான் கேட்கறது பைலட் காந்திராமன். ஓஹோ, 12 வருஷத்துக்கு முன்னால ஷீலாவை கொலை பண்ணிட்டுதா ஜெயிலுக்கு அனுப்பினாங்களே, அந்த காந்திராமனா? எஸ், தெரியும். நான் அவரோட சன். என் பேர் ராஜேஷ். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஒரு குவார்டர் போட்டுக்கிறியா? பழக்கம் இல்ல. பின்னையே என்ன தேடிக்கிட்டு இங்க வந்த? எங்க அப்பா வழக்குல அவருக்கு சாதகமா நீங்க ஒருத்தர் தான் சாட்சி சொன்னதா கேள்விப்பட்டேன். அதான் பார்க்க வந்தேன். எப்பவோ நடந்த சம்பவம், அதை ஏன்பா இப்ப கலர்ற? உண்மையிலேயே அவர் குற்றவாளி தானான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். தயவுசெய்து என்ன நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நல்ல மூட்ல இருக்கும்போதுதான் வந்திருக்கிறேன், சொல்றேன். 12 வருஷமா அண்ணா நகர் உஷா டவர்ல குடியிருக்கிறேன். அது ஒரு அடுக்கு மாளிகை. எனக்கு மேல் வீட்டுல தான் ஷீலா குடியிருந்தா. ராத்திரி 9 மணி ஆச்சுன்னா நேரா வீட்டுக்கு போய் குளிச்சு முழுகிட்டு நிறைய விபூதியை பூசிக்கிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு ஜோதியில கலந்துருவேன். ஒரு நாள் ராத்திரி 9 இருக்கும் நினைக்கிறேன். என்னது முறுக்கு சத்தம் போடுது? கடிக்காதேன்னு கதறதா? இது நமக்கு அப்பாற்பட்ட யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதே. சந்தேகமே இல்லை, இது மேல் சத்தம் தான். ஷீலா, ஷீலா, உள்ள யாருங்க? கொஞ்சம் கதவை தருங்க. சத்தத்தையே காணும். சவுண்ட் கட் ஆயிடுச்சு. என்ன சார் இந்த நேரத்துல வந்து மேல் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள ஏதோ பயங்கரமா அலறல் சத்தம் கேட்டுச்சு. ஆபத்துக்கு உதவலான்னு மேல ஓடி வந்தேன். கதவை தட்டினா யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ திடீர்னு சத்தம் நின்னு போச்சு. டிவியில டிராமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அதுல நடிக்கிறவங்க இப்படி பிசாசு மாதிரி கத்தி இருப்பாங்க. ஓஹோ, அப்படியே இருக்குமோ? என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? அதானே. அப்பா, ஐயா, தள்ளிட்டு ஓடுறது. அம்மா, எவனோ ஒரு பாதி வெட்டி போட்டுட்டு போயிட்டானே. பாவம், இந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. நீ இங்கே இரு. கீழ் பிளாட்ல டாக்டர் குருசாமி இருக்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆட்டு ரத்தத்தை பார்த்தாலும் நாடி நரம்பெல்லாம் தந்தி அடிக்குமே. என்ன காவலுக்கு வச்சுட்டு போட்டாலே அந்த பாவி. கோழி அறுத்தா மாதிரி அறுத்து போட்டு போயிட்டான். கொடுமையை பாருங்க டாக்டர். பாப்பா பிழைக்குமான்னு பாருங்க டாக்டர். போய் 5 நிமிஷம் ஆகுது. போலீஸ், போலீஸ், போன் வேலை செய்யல. உன் மூளை வேலை செய்யல. நம்பரை சுத்தியா? ஒண்ணு போட்டு 2 முட்டை. ஒண்ணு நான் போடுறேன், முட்டையை நீ போட்டுரு. கான்ஸ்டபிள் சார், வெளியில இருந்து யாரையும் உள்ள விடாதீங்க. மிஸ்டர் சந்தானம். எஸ் சார். பாடியை போட்டோ எடுங்க. ஏதாவது தடயம் கிடைக்கிறதா வீட்டை சர்ச் பண்ணிட்டு வரேன். இன்றிரவு உன்னை நான் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். மிஸ் ஷீலா. பணத்தை பார்த்த பீதியில போத கப்புன்னு இறங்கிடுச்சு. கீழே போய் உன்னை ஸ்ட்ராங்கா அடிச்சுட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் இரு, இன்ஸ்பெக்டர் வரட்டும். ஐயோ, இன்ஸ்பெக்டர் கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட சரக்கு இல்லைங்க. எனக்கு மட்டும் கொஞ்சமா இருக்குது. அடச்சி, இன்ஸ்பெக்டர் வந்த உடனே கேட்டுட்டு அனுப்புறேன்னு சொன்னையா? மேல் மாடியில குடியிருக்கிறவங்க வீட்டுக்கு அவசரமா தந்தி வந்திருக்குது. போய் கொடுத்துட்டு வந்துட்டுங்களா? சோதனை முடிகிற வரைக்கும் வெளியே யாரையும். அப்ப நீங்க கொடுத்துறீங்களா? எங்க இருந்து வந்திருக்கு? நியூ டெல்லி. விலகி இருப்பதால் ஆசை அதிகமாகிறது. விரைவில் உன்னை சந்திக்கிறேன். இணைய துடிக்கும் ஷாஜஹான். சார், இந்த அம்மாவை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடனவன இவங்க 2 பேரும் பாத்துருக்காங்க சார். அப்படியா? கான்ஸ்டபிள் ஜோசப். எஸ் சார். போலீஸ் டாக்டர் வந்து பாடி எக்ஸாம் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருங்க. எஸ் சார். நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்குமூலம் கொடுக்கணும். வாங்க. அன்னைக்கு ஷீலா கழுத்து அறுபட்டு கிடந்த காட்சியை இப்ப நினைச்சாலும் கொலை நடந்தது. அவ குடியிருந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் பூட்டியே தான் கிடக்குது. அந்த வீட்டு சொந்தக்காரரு சாவியை எங்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு.
என் கூட வரியா? கொலை நடந்த இடத்தை காட்டுறேன். ஐயோ வேணாம் சார். இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்களை போட்டோ உள்பட விலாவாரியா நீதி தராசு பத்திரிகையில போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டேன். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ரத்த வெள்ளத்துல கடந்த ஷீலாவை முதல்ல பரிசோதனை பண்ண டாக்டர் குருசாமிய இந்த வழக்கு விசாரணைக்கு கூப்பிடவே இல்லை. அப்புறம் கொலையை செஞ்சவன் தெருவோரமா நிறுத்தி இருந்த சிவப்பு மோட்டார் பைக்ல ஏறி தப்பிச்சு ஓடுனதை நான் பார்த்தேன். அத போலீஸ்லயும் சொன்னேன். யாரோ நிறுத்தி வச்சிருந்த மோட்டார் பைக்ல குற்றவாளி தப்பிச்சு ஓடி இருக்கலாம்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க. அப்படின்னா அவன் எடுத்துக்கிட்டு போன மோட்டார் பைக்கோட சொந்தக்காரன் யாரு? அந்த மோட்டார் பைக்கு என்ன ஆச்சு? வழக்குக்கு முக்கியமான இந்த தடயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லையா? இல்ல. கோர்ட் விசாரணைக்காவது கொண்டு வந்தாங்களா? அதுவும் இல்ல. இந்த வழக்கை நடத்தின போலீஸ் அதிகாரி யாரு? இன்ஸ்பெக்டர் பூபதி. அவர் ஒரு புட்சால்தனமான போலீஸ் அதிகாரி. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பலகீனம் அளவுக்கு மீறி குடிக்கிறதுதான். உங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அன்னைக்கு குடி போதையில அவர் என் கடைக்கு வந்தார். நிச்சயமா காந்திராமன் கொலையாளி இல்ல, ஆனா அவர் அநியாயமா தண்டிச்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு ஆதாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி சொல்லியிருக்கணும். இப்ப அவர் எந்த ஊர்ல இருக்கார்? உத்தியோகத்துல இருந்தா தானே ஊரை சொல்ல முடியும். ஷீலா கேஸ் முடிஞ்சு 6வது மாசமே அவரை ஜெயில தள்ளிட்டாங்க. அப்படி என்ன தப்பு பண்ணாரு? டியூட்டியில இருக்கும்போது ஓவரா குடிச்சிட்டு போலீஸ் ஜீப்பை ஓட்டிக்கிட்டு போய் ரோட்ல போன ஒருத்த மேல ஏத்தி கொன்னுட்டாரு. அதனால உள்ள வேலையும் போய் 6 மாசம் உள்ளேயும் தள்ளிட்டாங்க. அவர் என் கடப்பக்கம் வந்து 2 வருஷம் ஆச்சு. என்ன ஆனார்னே தெரியல. மேடம் இந்தாங்க ஃபைல். நான் வரேன். என்ன இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டுட்டீங்க? உங்களுக்கு வேண்டிய விவரம் கிடைச்சிருச்சா? இல்ல, கிடைக்கல. என்ன செய்தி வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. வேற பத்திரிகையில வந்திருந்தா எடுத்து வைக்கிறேன். 71ஆம் வருஷம் பூபதிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேல ஒரு கேஸ் நடந்து அவரை தண்டிச்சிருக்காங்க. அது உண்மையான செய்தியானு ஊர்ஜிதப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். அந்த பூபதி உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா? தேவைப்பட்டவர். அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி சின்ன விஷயம் எல்லாம் சின்ன பத்திரிகையில தான் வரும். என் கண்ணுக்கு தட்டுப்பட்டா எடுத்து வைக்கிறேன். தேங்க்யூ. காந்திராமன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தொட்டிலிருந்து தண்ணியை வெளியே கொட்டிட்டு இருக்கேன். இது கூட உனக்கு தெரியல? நீ எல்லாம் ஒரு இன்ஜினியர். நான் இன்ஜினியர்ல டாக்டர் தைரியம். உனக்கு வைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு. ஆமா, தண்ணிய தோட்டத்துல ஊத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, தரையில ஊத்திட்டு இருக்கீங்களே ஏன்? இதுல இருக்கிற தண்ணிய சுத்தமா காலி பண்ணாதான் ராத்திரிக்கு டிவில சினிமா பார்க்க விடுவேன்னு பெரிய டாக்டர் சொன்னாரு. அதான் வேக வேகமா ஊத்திட்டு இருக்க. காலி ஆக மாட்டேங்குது, கையெல்லாம் வலிக்குது. மிஸ்டர் காந்திராமன், இங்க பாருங்க, குழாய மூடிட்டேன். தண்ணி நின்னு போச்சு. இப்போ இறச்சி ஊத்துங்க, தொட்டி காலி ஆயிடும். குழாய் திறந்திருந்தாதான் தண்ணி விழும், தண்ணி விழுந்தாதான் இறச்சி ஊத்தலாம், இறச்சி ஊத்தினாதான் தொட்டி காலி ஆகும். ஒன்னா மாதிரி இன்ஜினியர் நம்பி எப்படி அணை கட்டுறது? போங்கடா 2 பேரும் போகலிங். எனக்கு தெரியாதா? ஏன் டாக்டர், எங்க அப்பாவுக்கு புத்தி தெரிஞ்சு பழைய மனுஷனை பார்க்கவே முடியாதா? இந்த ஜென்மத்துல அவர் என்ன மகனேன்னு கூப்பிடுற பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? இப்படி புத்தி தடுமாறி போன நோயாளிகளை பால்ய நண்பர்களும் உங்களை மாதிரி ரத்த உறவு சம்பந்தப்பட்டவர்களும் அடிக்கடி வந்து அவங்களை சந்திக்கணும். கடந்த காலத்துல அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போன சில சம்பவங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்தினா அவங்களுக்கு சுயநினைவு திரும்பி வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. எங்க அப்பா இயற்கை காட்சிகளை பார்த்தாருன்னா அதுல லயிச்சு தன்னை மறந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து இருப்பாருன்னு ஃபாதர் மேத்யூஸ் என்கிட்ட அடிக்கடி சொல்வாரு. அப்படிப்பட்ட இடங்களுக்கு அவரை கூட்டிக்கிட்டு போக எனக்கு அனுமதி கிடைக்குமா? உங்க அப்பா எங்களுடைய பராமரிப்புல இருந்தாலும் போலீஸ் கண்காணிப்புல இருக்கிற ஒரு ஆயுள் கைதி. அவரை வெளியிடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போகணும்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முன் அனுமதி வாங்கணும். ஒரு மணி எழுதி கொடுங்க, நான் அனுமதி வாங்கி தரேன். ப்ளீஸ். எனி மெயில் ஃபார் மீ? நோ சார். ஆனா ஒரு மேடம் உங்களை பார்க்கறதுக்காக 1/2 மணி நேரமா லவுஞ்ச்ல காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஹலோ மிஸ் புத்தகப்புழு. ஹலோ மிஸ்டர் பைய பஞ்சாங்கம். ஏது இவ்வளவு தூரம்? உங்களை தேடித்தான் வந்தேன். ஏன் விலாசம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு லைப்ரரி ரெஜிஸ்டர்ல உங்க பேரை எழுதி கையெழுத்து போட்டீங்களே, மறந்துட்டீங்களா? அட ஆமா, வந்த விஷயத்தை சொல்லுங்க. நீங்க தேடிட்டு இருக்கிற மாஜி இன்ஸ்பெக்டர் பூபதி இருக்கிற இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே போய் அவர் இருக்கிற இடம் தெரியுமான்னு கேட்டேன். 2 கையும் விரிச்சிட்டாங்க. இவ்வளவு சீக்கிரம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? கழுத கேட்டா குட்டி சவரு. போலீஸ் வேலையில இருந்து ஓய்வு பெற்றவங்களும் ஒதுக்கப்பட்டவங்களும் எங்கேயாவது ஒரு இடத்துல வாட்ச்மேனாவோ செக்யூரிட்டியாவோ இருப்பாங்க. நான் பல இடங்களுக்கு போன் பண்ணி அவரை பத்தி விசாரிச்சேன்.
அவர் வேலை பார்க்கிற கம்பெனியை கண்டுபிடிச்சு வீட்டு விலாசத்தை வாங்குற அவ்வளவுதான். எனக்காக நீங்க இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டீங்க? அன்னைக்கு நீங்க லைப்ரரிக்கு வந்து நீதி தராசு பத்திரிகைகளை படிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அதை நானும் படிச்சேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பா வழக்கு முடிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. இப்பவே இன்ஸ்பெக்டர் பூபதியை தேடுங்க. ஷீலா கொலை வழக்குல எங்க அப்பாவை தவறான முறையில சம்பந்தப்படுத்தி குற்றவாளியாக்கி கொடுமையா தண்டிச்சிட்டாங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன். அந்த கேஸை நடத்துற இன்ஸ்பெக்டர் பூபதிக்கு அதே அபிப்பிராயம் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். எந்த காரணத்தின் அடிப்படையில எங்க அப்பா கொலையாளியா இருக்க முடியாதுன்னு அவர் நினைச்சாரு, அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். தயவுசெய்து அவர் இருக்கிற இடத்த சொல்லுங்க. நொச்சிக்கு பத்திரதான் இருக்காரு. சார் வணக்கம். காலை வணக்கமா மாலை வணக்கமா? மாலை வணக்கம். கொஞ்சம் இரு. 1 2 3 4 மாலை வணக்கம் தான். மிஸ்டர் ராஜேஷ் உட்காரு. சார் ஐ மீன் அட்வொகேட் ராஜேஷ். சார் முன்பின் அறிமுகம்ல என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? போலீஸ் உத்தியோகம் தான் போச்சு, போலீஸ் புத்தி இன்னும் போகல. நீ என்ன தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற விஷயம் என் காது கேட்டுச்சு. ஆமா, என்கிட்ட இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்க விரும்புற? கொலை செய்யப்பட்ட ஷீலாவை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பின பிறகு நீங்க நடத்தின புலன் விசாரணை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். தப்பி ஓடின கொலையாளிய பார்த்ததா ஏற்கனவே 3 பேர் போலீஸ்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. அவனை பத்தி அவங்க சொன்ன அங்க அடையாளங்களையும், ஷீலாவுக்கு அவன் எழுதுனதா நாங்க சந்தேகப்பட்ட 2 கடிதங்களையும் எல்லா பத்திரிகையிலையும் போட்டோம். 1 வாரமாச்சு, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. நாங்கெல்லாம் நம்பிக்கை இழந்திருந்த 8வது நாள் ஷீலா ஃப்ளவர் ஷாப் வச்சிருந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் சுனில் குமார் டெப்டி கமிஷனர் தேவசகாயத்தை பார்க்க வந்தாரு. ஷீலா வீட்ல இருந்து நீங்க கைப்பற்றின கடிதங்களை போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டிருந்தீங்கல்ல, அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு காந்திராமன் பதட்டமா ஓடி வந்து ரகசியமா ஒரு உண்மையை சொன்னார். என்ன அந்த ரகசியம்? டெல்லியில இருந்து அவர் தான் ஷீலாவுக்கு அந்த போஸ்ட் கார்டு அனுப்புனாராம். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னார். என்னது? ஷீலா கொலை செய்யப்பட்ட செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ராத்திரி அவர் எங்க இருந்தாருன்னு போலீஸ் விசாரிச்சா அவர் என்னோட சேர்ந்து சினிமா பார்த்ததா சொல்ல போறேன்னு சொன்னார். என்னையும் விசாரிச்சா அந்த விதமாவே சொல்ல சொல்லி வற்புறுத்தினார். சுனில் குமாரோட வாக்குமூலம் இந்த வழக்கு ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்திச்சு. காந்திராமன் எங்க இருந்தாலும் உடனே கைது பண்ணி கொண்டு வரதுக்கு போலீஸ் படை பறந்துச்சு. சட்டத்தின் கையில் சிக்கிக்காம இருக்கணுங்கிறதுக்காக வெளிநாடு போக திட்டமிட்டு அன்னைக்கு கால விமானத்துல காந்திராமன் பம்பாய்க்கு ஓடி போயிட்டாருன்னு நம்ம தெரிந்த வட்டாரத்துல இருந்து எங்களுக்கு செய்தி கிடைச்சிச்சு. பம்பாய் போலீஸ் உதவியோட அவரை கைது பண்ணி சென்னை கொண்டு வந்தோம். விசாரணைக்காக டெப்டி கமிஷனருக்கு முன்னாடி ஆஜர்படுத்தணும். அவர்கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வியே இதுதான். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ராத்திரி 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? சுனில் குமார் அவரை எங்க கிட்ட காட்டி கொடுத்த விஷயம் காந்திராம அந்த நேரத்துல தன்னுடைய நண்பன் சுனில் குமாரோட சினிமா பார்த்துட்டு இருந்தா சொன்னாரு. அவர் கையில விலங்க மாட்டுறதுக்கு அந்த சின்ன பொய் ஒண்ணே போதுமானதா இருந்தது. சார் வாங்கம்மா, என்ன வேணும்? பூ கடைக்கு என்ன பூந்தியா வாங்க வருவாங்க? ரோஜா மாலை என்ன விலை? 50 ரூபாமா? கார்ல வந்து யாரும் இறங்கப்படாதே. 5 ரூபாய் மாலை 50 ரூபாய் ஆயிடுமே. உங்களை திருத்தவே முடியாது. ஒரு ரோஜா மாலை எடுத்து கட்டு. சரிம்மா. என்னம்மா பூக்காரம்மா? என்ன கண்ணு என்ன ஓணும்? கம கமன் மணக்கிற மாதிரி கதம் கொடு. சின்ன வீட்டுக்கா பெரிய வீட்டுக்கா? 2 சைடு. எவ்வளவு ஓணும்? என்ன 10 கஜம் கொடு. சரி. கை குட்டையா இருக்கு, நான் போடவா? அம்மா மாலை ரெடி. எவ்வளவு? 5 ரூபாய். அம்மா ராஜா மாலை என்னையா? ரோடிமா. அடச்சி ஏன் கூவுற? ஆட்டோ 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 நில்லுப்பா, வீட்டுக்கு மேல 10 ரூபா தரேன். ஹலோ மிஸ்டர் ராஜேஷ். ஹலோ மிஸ் ராதா. என்ன சார், இன்னும் ஒண்ணு சிக்கலையா? ஒண்ணு வந்துச்சு, அட்டைக்கு கேட்டேன், எங்க இதுன்னு சொல்லிட்டு போயிருச்சு. சரி, வேற ஏதாவது ஒண்ணு மாட்டாதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ச்சே, உங்களை அயோத்தி ராமன் நினைச்சேன். அயோக்கிய ராமன் இப்பதான் தெரியுது. என்னங்க திடீர்னு எதுக்கு முன்ன நின்னுட்டு இருக்கேன்? உங்களை திட்டத்தோட விடக்கூடாது.
போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளணும். என்ன போய் போலீஸ்ல மாட்டி விடுறேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? கையில வச்சிருக்கிறது மல்லிகைப்பூ பொட்டலம், நிக்கிறது மகளிர் விடுதி, பேசுறது மாத்திரம் பெரிய மகான் மாதிரி. நிறுத்துங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, அந்த பழமொழியை மாத்தவே விட மாட்டீங்களா? மிஸ்டர், பின்ன என்னங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் ரூம்ல இருக்கிற சாமி படத்துக்கு போடலாமேன்னு பூ வாங்கினேன். ஆட்டோ டாக்ஸி கிடைக்குமா நீங்க நின்னுட்டு இருக்கேன். அப்படியா? ஐம் சோ சாரி. வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். அப்பா, டாக்ஸி காசு மிச்சம்.